ஓம் சக்தி. திருவண்ணாமலையிலிருந்து சக்தி பன்னீர் தலைமையில் வந்துள்ள அனைத்து மன்ற சக்திகளுக்கு பாராட்டுகளும் நன்றியும். இன்னைக்கு வழிபடும் போதே அம்மா மழை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு. உங்களை நான் கேட்கணும், உங்களுடைய முதல்ல இருந்த வழிபாட்டோட மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி மனம் இருக்கு? பக்குவம் இருக்கணும், மனமாற்றம் அடையணும். அதுதான் அம்மா சொல்றாங்க. ஒரு தினம் வழிபாடு எப்படி வார வழிபாடாகவும் மாத வழிபாடாகவும் ஆண்டுகள் வழிபாடாக மாறுகிறதோ, அப்பொழுது நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது மனமாற்றத்தை. ஸோ மனமாற்றம் இருந்தவங்க கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவீங்க, கஷ்டத்தை கடக்கலாம்னு சொல்வீங்க, பித்து பிடித்த மாதிரி அம்மா மேலே பிரியமாக இருப்பீங்க. அழகான பாடல் வரியில சொல்றாங்க பாருங்க, உன்னை பிரிவதற்கு எனக்கு மனமே இல்லை, அதனால என்ன, தினம் அம்மாவை எண்ணுங்க, உங்க சிந்தனையில அம்மாவை கொண்டு வாங்க. அம்மா பங்காரம்மா நமக்காக பதிவு செய்து விட்டு போன பத்திரமா பாதுகாக்க வேண்டிய அருளுரை ஆசியுரை. அதுல எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உங்க பல்லு, உங்க கண்ணு, உங்க நரம்பெல்லாம் பத்திரமா பார்த்து இணைத்து செய்கின்ற அந்த மூளையை, அந்த மூளையோட எண்ணத்தை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் அந்த மூளையின் செயலை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த செயலை கட்டுப்படுத்தாதவர்கள் தான் திருடுவார்கள், வெட்டுவார்கள், சதா மற்றவரை குறை சொல்லுவார்கள். ஆனால் அந்த மூளையை இது மாதிரி தியானம் செய்து மந்திரம் ஓதி வழிபாடு செய்து பக்குவம் படித்தவர்களுக்கு ஒரு நொடி ஒரு எண்ணம் தோன்றி நீ அளவுக்கு மீறி போகிறாய், உன்னுடைய ஆபத்தை நோக்கி போகிறான்னு ஒரு எச்சரிக்கை வரும். அது யார் சொல்றது? ஆழ் மனதுல அம்மாவை நீங்க உட்கார வச்சதுனால அந்த வார்த்தை வரும். வந்தோம் ஓம்னு 5 முறை சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய ஓங்காரத்தில் இருக்கிற அம்மாவோட நீங்க சேரணும்னு அந்த ஓமை உணர்ந்து செய்ய வேண்டும். அதுக்கு மிக மிக முக்கியமானது இன்றைய அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கை படிப்போம். அன்னையின் அருள்வாக்கு. ஆரம்பத்தில் இருந்தே சிலர் இங்கே ஆடிப்பூர கஞ்சி எடுத்து வருகிறீர்கள். ஆனால் சிலருக்கு ஒருவித மயக்கம் இப்போதுதான் ஏற்பட்டுள்ளது. இப்போதுதான் என் சுடர் உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆடிப்பூர கஞ்சி கலையத்திற்கும் மகிமை உண்டு. அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து பக்கம் 91. தெய்வத்தின் மேல் ஒரு மயக்கம் இருக்கணும்ன்றது அவசியம். அந்த மயக்கம் என்பது என்னன்னா, தேவையற்ற நம்மளுடைய பிரச்சனைகளை அணுகாது. அது எப்படிப்பட்ட மயக்கம்னா, இந்த திருவடியில மலர் இடுறோம் இல்லையா, ஒவ்வொரு மலர் இடும் போதும் அர்ச்சனை செய்யும் போதும் நல்ல எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மயக்கத்தின் நிலையாக இருக்கும். இந்த மயக்க நிலையில நீங்க வழிபட தெளிவா இருப்பீங்க, மிக தைரியமானவர்களாக இருப்பீங்க. இப்ப எல்லாருமே எதுக்கும் பயந்துக்க மாட்டீங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நேற்று நடந்தது முடிந்து போய்விட்டது, அதை எதுவுமே சரி பண்ண முடியாது. இன்று இப்பொழுது இருக்கிற உணர்வை சரி செய்ய முடியும், நாளை என்ன ஆகும் தெரியாது. அந்த தெளிவு இருந்ததுன்னா உண்மையான எண்ணத்திலும் சிந்தனையிலும் அம்மா நம்ம இருப்போம். ஏன்னா எண்ணம் சிந்தனையில நம்மளுக்கு உரிய குடும்ப வேலைகள், நம்ம வேலைக்கு போற விஷயம்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருப்பாங்க சில பேர். பணம் இருக்கும், என்னமோ செஞ்சுட்டு இருப்பாங்க. அம்மா பற்றோடு இரு. எப்படி எல்லாம் பற்றோடு இருக்கணும்னா, என் பாதத்தை பற்றிக்கொள், உன்னுடைய தாய் தந்தரையை பார்த்து பத்திரமா பார்த்துக்கொள், மந்திரத்தை பற்றுக்கொள், வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றுக்கொள், இனி வரும் வாழ்கின்ற ஆரோக்கியத்தோட வாழ்வதற்கு பற்றுக்கொள் அப்படின்றதுல தான் அம்மா சொல்றாங்க. இந்த பற்று அற்றுனா எப்பெல்லாம் இதை விலகணும்னா, யாராவது ஒன்று நம்ம தப்பா சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த வார்த்தை உங்களை துன்புறுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது என்றால் அதை விட்டுவிட வேண்டிய தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு எப்போ வரும் அம்மா சொல்றாங்க அப்படின்னா, சுடராக நான் உன்னிடம் இருக்கும்போது தான் வருவேன். அப்ப அம்மா சுடராக எப்படி இருக்கிறார்கள் என்றால், அந்த சுடர் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும்? எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கும். அதாவது தியானத்தை குறைந்தது 15 நிமிடமாவது உன் கட்டுக்குள் கொண்டு வந்து நிதானத்தை பயிற்சி செய். நிஜமாவே சொல்றேன், இந்த காலத்துல எதிரில யார் இருந்தாலும் ஒரு
முறையே இல்லாம, ஒரு பண்பே இல்லாம, பக்குவமே இல்லாம யாரவனா எதோனா சொல்லிடுறாங்க, அடிச்சிடுறாங்க, யாரவனா போட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு ஆன்மீகத்தை வளர்க்குவதற்கு கூட அவர்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு மன்றமோ சக்தி பீடமோ மகளிர் செய்யும் போது நீங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள். இங்க இருக்கிற பெண்கள்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகளிர் அன்புடன் பொறுப்புடன் நடத்துவது போல் யாரும் நடத்த முடியாது. உண்மையா? ஏன்னா அத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆன்மா விடுதலை பெற்று அவர்கள் செய்கின்ற காரியத்துல செய்கிறாங்க. அதை மற்ற ஆண்கள் அவர்களுக்கு அந்த பொறுப்புல இருந்தா பொறாமை இல்லாம அவர்கள் உறுதுணையான நல்ல ஒரு சகோதரராக, நல்ல ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டும். செவ்வாடை ஆண்களை செவ்வாடை பெண்களை துன்புறுத்தக்கூடாது. தெய்வமே இறங்கி வந்து வளர்த்த ஆன்மீகம். உங்களுடைய ஆன்மாவில் அம்மா இருக்கிறாங்க. அந்த ஆன்மாவில் இருப்பதை வெளிச்சத்தில் கொண்டு வர சுடர் தான் அம்மா சொல்றாங்க. அப்ப மதிக்க கத்துக்குங்க. ஏன்னா இனி ஒரு காலம் கிடைக்காது, இனி ஒரு குரு கிடைக்கவே மாட்டார். சாதாரண மக்களின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவங்களுடைய கல்யாணம், குழந்தை, வீட்டு வளர்ச்சி எல்லாம் அவர்களுக்கு எத்தனை தலைமுறையாக கிடைக்காத செல்வத்தெல்லாம் உண்மையை கொடுக்குறாரு. அம்மா முன்னாடி நீங்க கும்புறதுக்கு முன்னாடியும் இப்ப வந்து ஒரு வேலையிலையோ மற்ற வளர்ச்சியோ பார்க்குறீங்க. குழந்தை வரமா இருக்கட்டும், கல்யாணம் வரமா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய பக்திக்கும் தொண்டுக்கும் கொடுக்குறாங்க. கடவுளை எளிதாக அன்பு மூலம், தர்மம் மூலம், தொண்டு மூலம், பக்தி மூலம் அடையலான ஒரு நூற்றாண்டில் பதிய வைத்ததை நாம் சந்தோஷமாக கொண்டாடணும். ஒருத்தர் இருந்தாரா, சதா அம்மா கிட்ட வந்து பொறுமையை கொடு அப்படின்னு சொன்னார். அம்மா அமைதியா இருந்தாங்களாம். ஒரு வாரம் கழிச்சு பொறுமையை கொடு அம்மான்னார். அமைதியா இருந்தாங்க. அடுத்த 1 மாசம் கண்டு பொறுமையை கொடுன்னு சொன்னப்ப அம்மா அமைதியா இருந்தார். என்னம்மா பொறுமையை கேட்டா கூட கொடுக்க மாட்டேறாங்க. அப்பதான் அம்மா வாய் திறந்து சொன்னாங்க, மகனே பொறுமை இருந்தா இப்படி என்னை தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டேன். நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் நீ ஓடுகின்ற ஓட்டத்தில், அலட்சியத்தில் அதை இழந்து கொண்டே இருக்கிறார். நீ கேட்கிற வரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த கொடுத்ததை கூட தெரியாம யாரை தொந்தரவு பண்றீங்க? அம்மாவை தொந்தரவு பண்றீங்க. அன்பு செலுத்துவதையோ கருணை செலுத்துவதையோ அம்மா கிட்ட இருந்து வாங்கினீங்க. இது எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? நீங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின அன்பை, அம்மா கிட்ட வாங்கின இந்த கருணைய, அம்மா கிட்ட இருந்து வெளிச்சமா பெற்ற சுடரா பெற்ற ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அருள் எப்படி இருக்கும்னா, நீங்கள் தியானம் செய்யும் போது நிதானம் கிடைக்கும். பக்தி செய்ய செய்ய பண்பு வந்துடும். தான் இறைவனிடம் பெற்றதை மற்றவர்களிடம் கொடுப்பார்கள். இதைதான் நீங்க சிவனடியார்கள், 63 நாயன்மார்கள் எல்லார் கதையும் படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தான் உணர்ந்த கடவுளை வீதி வீதியாக, கல்வெட்டாக, ஓலைச்சுவடியாக, பாடலாக எடுத்து தேடி தேடி இறைவனை பற்றி சொன்னாங்க. இங்க இருக்கிற சக்திகளை கேட்கிறேன், நீங்க எவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க, எத்தனை அருள்வாக்கா மற்றவர்களிடம் சேர்த்திருப்பீங்க. அப்படின்றதுதான் அருள் சுடரை மற்றவரிடம் ஏற்றுவது, இருள் விளக்கை அகற்றுவதற்கான ஒரு விஷயம். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்க, படிக்காட்டி கூட மந்திரத்தை கேட்டு கேட்டு மனப்பாடம் சொல்லுங்க, நம்பிக்கையான வார்த்தை சொல்லுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சுடர் ஏற்றுவது தான் அம்மா அந்த அருள்வாக்கில் சொல்றாங்க. என்னை உணர்ந்தவன் சுடராக, ஒரு சின்ன தீப்பொறியாக மற்ற ஆன்மாக்களிடம் வழிகாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. உலக அமைதிக்கு யாரு கூட பிரார்த்தனை பண்றீங்க? சக மனுஷனை வெறுத்துக்கிட்டே உலக அமைதிக்கு பிரார்த்தனை செய்யறீங்க. வெப்பத்தை தணிப்பதற்காக நான் அம்மாவிடம் பிரார்த்தனை செய்தேன். எத்தனை மரம் வெட்டுவது தடுப்பீர்கள்? மரம் நடவும் மாட்டீங்க, மரம் வெட்டுறதை தடுக்கவும் மாட்டீங்க. ஆனா வெப்பம் தணிய வேண்டும், வேண்டுதல் கூறு படிக்க வேண்டும், அன்னை ஆதி பராசக்தின்னு சொல்ல வேண்டும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதோ ஒண்ணு கூட்டம் செய்யுதுன்னு செய்யக்கூடாது. மழை வேண்டி பிரார்த்தனை செய்தவர்கள் யாரு? உங்க வாழ்வு நிறையில ஃபுல்லா தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு என்ன வேண்டுறீங்க? மழை வேண்டுறீங்க. இதெல்லாம் நம்ம அம்மா சொல்றாங்க. ஆன்ம சுடராக நான் இருக்கும்போது சிலதை சேமிக்க தெரிய வேண்டும். நான் கொடுக்கும்போது வாங்கி செல்வதற்கும் அதை பத்திரமாக பாதுகாப்பதற்கும் கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுதான் ஆன்மீகம். இனி ஒரு வாய்ப்பு வரும்,
இதை விட பெருசு வரும்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இந்த வாய்ப்பே இன்னைக்கே நன்றி சொல்லுங்க. ஏன்னா இத்தனை கஷ்டத்துலயும் திருவண்ணாமலையில இருந்தும் உங்க வீட்டுல இருந்து வந்து 1 மணி நேரம் இறைவனை நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. நீங்க எல்லாம் நன்றாக பயன்படுத்தி விட்டுள்ளீர்கள். உங்களுக்கு அம்மாவின் ஆசியும் அவளுடைய அருளால் உங்க குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமும், உங்க வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்போடன் அமைதியுடன் அம்மா இருக்கும் இடமாக உங்கள் வீடு இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கின்ற இந்த உலகத்துக்கு தேவையான வரமானது அத்தனையும் அவள் தருவாள். தருகின்ற நேரத்து வரை அவளை பிடித்து கொள்ளுங்கள், அவளிடம் பிரியமாக இருங்கள் என்று சொல்லி உங்க எல்லோரும் அம்மா ஆசி கிடைக்க நானும் பிரார்த்தனை கொள்கிறேன். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.